ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 246. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் 2.40 மற்றும் 41 எனும் ஸ்லோக கருத்தானது நமக்கான ஒரு வழிகாட்டி. இந்த கிருஷ்ண பக்தி முயற்சியில் குறைவோ இழப்போ கிடையாது. இந்த வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக மிக பயங்கரமான பயத்தில் இருந்து ஒருவனை காக்கும் கிருஷ்ண உணர்வில் செயல்படுத்துதல், அதாவது புலன் நுகர்ச்சியின் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பகவான் கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். இது போன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பம் கூட எந்த ஒரு தடையையும் காண்பது கிடையாது. அந்த சிறு ஆரம்பம் எந்த நிலையிலும் இழக்கப்படுவதும் கிடையாது. பௌதிக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவு பெற்று ஆக வேண்டும். இல்லையே அனைத்து முயற்சிகளும் வீணாகி விடுகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் தொடங்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாவிட்டாலும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும். எனவே கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் முற்று பெறாவிட்டாலும் அதை செயலாற்றுபவருக்கு எந்தவித இழப்பும் கிடையாது. கிருஷ்ண உணர்வில் 1% செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு. நீங்கள் மீண்டும் 2வது சதவிகிதத்திலிருந்து தொடங்கலாம். ஆனால் ஜட செயல்களிலோ 100% வெற்றி இல்லாவிட்டால் ஒரு லாபமும் கிடையாது. அஜாமிலன் தனது கடமையை கிருஷ்ண உணர்வில் சிறு அளவே செய்தான். எனினும் பகவான் கிருஷ்ணரின் கருணையால் இறுதியில் 100% பலனை அடைந்துவிட்டான். இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.5.17 நல்ல பதம் இருக்கின்றது. தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்படத் தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்துவிட்டாலும் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஜட செயல்களை நன்றாகச் செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும்? அல்லது கிறிஸ்துவர் கூறுவது போல தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இந்த உலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன? ஜட செயல்களும் வினைகளும் உடன் முடிந்து போகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் உடலை விட்ட பின்னும் ஒருவனை மீண்டும் பக்திக்கு கொண்டு வருகின்றன. உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடு உடைய அந்தணர் குடும்பத்திலோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களின் நிகரற்ற தன்மை இதுவே. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் மேலும் கூறினார், ஓ, இந்த வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பார்கள். அவர்களது லட்சியம் ஒன்றே. குரு வம்சத்தின் செல்வனே, உறுதி அற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டதாகும். கிருஷ்ண உணர்வினால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுகின்றார் என்னும் திடமான நம்பிக்கை மற்றும் திடமான புத்தி என்று அழைக்கப்படுகின்றது. சைத்தன்ய சரித்தாமிருத்தம் மத்திய லீலை 22.62 கூறுகின்றது, நம்பிக்கை என்றால் மிகச்சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விசுவாசம். ஒருவன் கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது குலப்பழக்கங்கள், தேசியம், மானிடம் முதலிய கடமைகளுடன் ஜட உலகில் உறவு கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. கடந்த காலம் நல்ல செயல் அல்லது தீய செயல்களின் விளைவே பலனை நோக்கி செய்யும் செயல்களாகும். ஒருவனது கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெற்றவுடன் அவன் தனது செயல்களின் நல்ல விளைவுகளுக்காக முயற்சி செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுவிட்டால் அவனது எல்லா செயல்களும் பூரண தளத்தில் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த செயல்கள் நன்மை
தீமை எனும் இரட்டைகளுக்கு உட்பட்டவை கிடையாது. வாழ்வின் ஜட கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும்போது இந்த நிலை தானாக அடையப்படும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தில் திடமான உறுதியுடன் இருக்கின்றான். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்ம சுதுர்லப. வாசுதேவனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்துள்ள கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அரிதான மகாத்மா ஆகின்றான். வேரில் நீரூற்றும் போது கிளை, காய், பழம் என எல்லாவற்றுக்கும் தானாக நீர் விநியோகம் அடைவது போன்று கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், தேசம், மனிதகுலம் மற்றும் தனக்கும் என எல்லோருக்குமே ஒருவன் மிக உயர்ந்த சேவையை செய்கின்றான். அவனது செயல்களால் கிருஷ்ணர் திருப்தி அடைந்துவிட்டால் எல்லாருமே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ண உணர்வின் தொண்டுகளை நல்ல முறையில் பயிற்சி செய்ய முடியும். சீடனின் தன்மையை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு அவனுக்கு வழி காட்டுகின்றார். எனவே கிருஷ்ண உணர்வில் சான்றோனாக வேண்டுமானால் உறுதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படிந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கட்டளைகளை வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் குருதேவருக்கான தனது பிரபலமான பிரார்த்தனையில் பின்வருமாறு அறிவுறுத்துகின்றார். ஆன்மீக குருவின் திருப்தியால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் திருப்தி அடைகின்றார். ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ண உணர்வு எனும் தளத்திற்கு உயர வாய்ப்பு கிடையாது. எனவே எனது ஆன்மீக குருவை தியானித்து தினம் 3 முறை துதித்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த வழிமுறையும் உடல் என்னும் உணர்விற்கு அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஆத்ம ஞானம் ஏட்டளவில் இல்லாமல் நடைமுறையில் பல நோக்கு செயல்களின் வடிவில் தோன்றும். புலன் நுகர்ச்சிக்கான விருப்பம் கொஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். உறுதியான மனம் இல்லாதவன் பலவிதமான பலநோக்கு செயல்களினால் இந்த பாதையில் இருந்து விலகி விடுகின்றான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.